லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகத்தில் எப்போது சிறு வயதில் திருமணம் செய்யப்படுமோ, சிறு வயதுடைய வாலிபர்களுக்கும் சிறு வயதுடைய வாலிப பெண்களுக்கும் திருமணம் முடித்து கொடுக்கப்படுமோ, அப்போதுதான் இந்த சமூகம் சுத்தமாகும், இந்த சமூகம் தூய்மையாகும். ஹராமான பழக்கங்களும் ஹராமான செயல்களும் இந்த சமூகத்தில் இருந்து விலகும். எப்போது? வாலிப பருவத்தில் திருமணம் செய்தால். ஆனா இன்னைக்கு எத்தனை வயசுல திருமணம் செய்யறாங்க? 30 வயசு, 32 வயசு, 29 வயசு, 28 வயசு, 25 வயசு. எனக்கு தெரிஞ்சு கிழவனார வயசு தான். அந்த காலத்துல 40 வருஷம் தான் மனுஷன் வாழ்றான், அப்படித்தானே? 25 வயசு கிழவனார வயசு தான். அப்ப வாலிப பருவம் என்பது எப்போது? அவனுக்கு உடல் வலிமை எப்போது வரும்? 18, 20 வயது, அல்லது மிஞ்சி போனா 22 வயது. அதற்கு மேல் திருமணத்தை தாமதப்படுத்தினால் அவனுடைய வாழ்க்கை ஃபித்னாக்களாலும் குழப்பங்களாலும் ஹராமாலும் சூழப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. இரண்டாவது, வாலிப பருவத்திலே திருமணம் செய்யக்கூடிய வாலிபன் அவசரப்படுகிறான் என்று. வாலிப பருவத்திலே திருமணம் செய்ய வேண்டிய பெண் அவசரப்படுகிறாள். எதில் அவசரப்படுகிறாள்? தன்னுடைய துணையை தேடுவதில். தனக்கு யார் துணையாக தேட வேண்டும் என்பதை அவன் தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் குழப்பத்தில் விடுகிறான். அதுபோல் பெண்ணும் ஆணும் இருவரும் குர்ஆன் சுன்னா நியமித்த அந்த வரைமுறையை மீறி தன்னுடைய துணையை தேடுவதால், மணமகன் மணப்பெண்ணை, மணப்பெண் மணமகனை தேடுவதால் இன்று நடக்கக்கூடிய குழப்பங்களையும் ஃபித்னாக்களையும் பார்க்கிறோம். அதனால் இரண்டாவது, இந்த சமூகம் சீர்தூக்க வேண்டியது, யாரை திருமணம் செய்து கொடுக்கிறீர்கள்? உங்களுடைய பெண்களுக்கு வாலிபர்களே, நீங்கள் யாரை திருமணம் செய்கிறீர்கள்? இந்த இரண்டு கேள்விதான். யாரை திருமணம் செய்வான் ஒரு வாலிபன்? எந்த பெண் அழகாக இருக்கிறாளோ, எந்த பெண் வசதி படைத்து இருக்கிறாளோ, எந்த பெண் தன்னுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை இந்த உலக இன்பங்களில் தருவாளோ, அந்த பெண்களை தேடிதான். இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த பல வாலிபர்கள், அல்லாஹ் பாதுகாத்த வாலிபர்களை தவிர பலர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கல்லூரியிலே சென்று பாருங்கள், பல முஸ்லிம் வாலிபர்கள் எதற்காக அந்த கல்லூரிகளை படிப்பார்கள்? எதற்காக காலையில் வெளிப்பார்கள்? எதற்காக மாலையில் செல்வார்கள்? அவர்களுடைய கல்லூரி பயணம், அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் எதுவாக இருக்கும் என்று பாருங்கள். எதுவாக இருக்கும்? காதல். காதல். அந்த காதலை தேடி செல்லுவான், காதலிப்பான், 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 கல்லூரி வருடம் முழுவதும் காதலிப்பான், அதற்கு பிறகும் காதலிப்பான். கடைசியில் அந்த பெண் வேறொரு ஆணை திருமணம் செய்து விடுவாள், இவன் வேறொரு பெண்ணை தேடிக் கொண்டிருப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ். நடக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன். இந்த 4 விஷயத்திற்காக ஒரு பெண் மணமுடித்து கொடுக்கப்படுகிறாள். எதற்காக? லிமா லிஹா. எதற்காக? அந்த பெண்ணுடைய செல்வத்திற்காக. வலி ஹஸபிஹா. அந்த பெண்ணுடைய குடும்பத்திற்காக. வஜமாலிஹா. அந்த பெண்ணுடைய அழகிற்காக. வலி தீனிஹா. அந்த பெண்ணுடைய மார்க்க பற்றிற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஃபர் பிதாத்தித்தீன். அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை நீ தேர்ந்தெடு, இல்லை என்றால் தரிபத் யதாக், உன் கரம் மண்படியும். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒரு பெண் 4 விஷயத்திற்காக மணமுடித்து கொடுக்கப்படுவாள். எதற்காகவெல்லாம்? செல்வத்திற்காக. ஆம், ஒரு பெண்ணை செல்வத்திற்காக திருமணம் செய்ய முடிவெடுக்கிறாயா? அனுமதிக்கப்பட்டதுதான். லிமாலிஹா வலி ஹஸபிஹா. அந்த பெண்ணுடைய குடும்பத்தை பார்க்கிறாயா? நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும், சிறந்த வம்சாவளியில் வந்திருக்க வேண்டும், அனுமதிக்கப்பட்டதுதான். வஜமாலி வலி ஜமாலிஹா. அந்த பெண்ணுடைய அழகை பார்க்கிறாயா? என்னுடைய மனைவி அழகிலே உயர்ந்தவளாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறாயா? பார்த்துக்கொள், அனுமதிக்கப்பட்டதுதான். வலி தீனிஹா. 4வது, மார்க்கத்தை பார். லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த ஒரு வாலிப ஆண் இன்று மார்க்கத்தை பார்க்கிறான்? எந்த ஒரு வாலிப ஆண் தனக்கு மார்க்கமுள்ள பெண் வேண்டும் என்று தேடுகிறான்? அல்லது அந்த வாலிப பெண்ணை, அந்த வாலிப ஆணை பெற்றெடுத்த பெற்றோர்கள், தந்தை தாய் தன்னுடைய மகனுக்கு மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக மார்க்க பற்றுள்ள பெண்ணை தேடிச் செல்கிறார்களா? அல்லது குடும்பம் எப்படி இருக்கிறது, செல்வம் எப்படி இருக்கிறது, அழகு எப்படி இருக்கிறது, இதை மட்டும் பார்த்துவிட்டு மார்க்கத்தை கைவிடுகிறார்களா? எதை கைவிடுகிறார்கள்? தொழுகையுள்ள பெண்கள் இன்று பல குடும்பத்திற்கு தேவையில்லை.
மார்க்க பணியை செய்யக்கூடிய பெண்கள் இன்று பல குடும்பங்களுக்கு தேவையில்லை. ஹிஜாபை சரியாக பேணக்கூடிய பெண்கள் இன்று பல குடும்பங்களுக்கு தேவையில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். அவர்கள் இஸ்லாமிற்கும் தேவையில்லை. அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணுடைய அழகை பார்க்கிறாயா வாலிபனே, பார். ஒரு பெண்ணுடைய குடும்பத்தை பார்க்கிறாயா, பார். ஒரு பெண்ணுடைய செல்வத்தை பார்க்கிறாயா, பார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு சொன்ன கட்டளை ஃபஃபர் பிதாத்தித்தீன், அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை நீ தேர்ந்தெடு, இல்லை என்றால் உன் கரம் மண்படியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் குழப்பம் தான் அவனுடைய வாழ்க்கையில். மார்க்கம் இருந்து அந்த பெண்ணிடத்திலே அழகு இருந்தால், செல்வம் இருந்தால், குடும்பம் இருந்தால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த துணையை உனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். அந்த பெண்ணிடத்திலே அழகு இருந்து, அந்த பெண்ணிடத்திலே குடும்பம் இருந்து, அந்த பெண்ணிடத்திலே செல்வம் இருந்து, அந்த பெண்ணிடத்திலே அல்லாஹ்வுடைய தீன் இல்லை என்றால் நீ தேர்ந்தெடுத்தால் உன் கரம் மண்படியும். ஆம், உன் வாழ்க்கை சீர்குலையும். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை உன் வாழ்க்கையிலே நீ நுகரவே மாட்டாய். ஒரு மாதம் உன்னுடைய வாழ்க்கை சீராக செல்லும், 2 மாதம் சீராக செல்லும், ராஜாவாக வாழ்வாய் குடும்பத்தில். 3வது மாதம் உன்னுடைய வாழ்க்கை அடிமையுடைய வாழ்க்கையாக மாறும். என்ன செய்வது, எப்படி வெளியே வருவது என்ற வழியை நீ தேடிக்கொண்டிருப்பாய் அந்த வாழ்க்கையில். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை தவறவிடப்படும் காரணத்தால். அல்லாஹ்